Hello friends, welcome to Guru Raya Trading Analysis. 3rd February மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, 4th February ட்ரேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் என்னெல்லாம் நியூஸ் இருக்குது, என்னெல்லாம் லெவல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். ப்ளஸ் 3rd February நம்ம இதுக்கு சொன்ன ஸ்டாக்ஸ் ஸ்விங் ட்ரேடுக்கு சொன்ன ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. தென் 4th February என்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு பார்க்கலாம், நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற நியூஸஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இதாக இருக்குது, பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன். நிஃப்டி மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் டவுன் ஒரு இந்த இதில் தான் இருந்தது. இப்போ உங்களுக்கு இப்போ பெரிய மூவ் எதுவுமே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றோட க்ளோஸில் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 0.52% வந்து நெகட்டிவாக தான் வந்து முடிச்சிருக்காங்க. இது பாருங்கள், இந்த டவுன் ட்ரெண்டோட இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி பிரேக் ஆகி ஒரு 2 டேஸாக மேலே போய் இதானது. இன்னைக்கு கரெக்டாக வந்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. மேபி நாளைக்கு இங்கிருந்து இப்படி ரிவர்ஸ் ஆகலாம். இது வந்து ஒரு அசம்ஷன் தான், இது வந்து என்னோட வியூ தான். இது வந்து உங்களோட வியூவை கமெண்ட்ல சொல்லுங்கள். இது வந்து இப்படி வந்துட்டு கூட இப்படி பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஆனால் மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் நியூஸோ இல்லை குளோபல் ட்ரெண்டோ அந்த மாதிரி எதுவும் சப்போர்ட்டிவாக இப்போதைக்கு இல்லை. ஒருவேளை இன்னைக்கு நைட் ஏதாவது நமக்கு சப்போர்ட்டிவாக குளோபல் ட்ரெண்ட் மாறினா மேபி இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அகெயின் இந்த டவுன் ட்ரெண்டுக்குள்ளே வந்துடும். இந்த டவுன் ட்ரெண்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா உங்களுக்கு இங்கேருந்து இப்படி திரும்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட்டை நோக்கி ஃபாலோ ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் நிஃப்டியோட சினாரியோ, இப்போ சிச்சுவேஷன். தென் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இதுவும் இன்னைக்கு ஒரு 0.6% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இது பாருங்கள், இந்த இதுவும் வந்து அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்டாக உடச்சி மேலே போனது. கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஹிட் ஆகிட்டு அங்கேருந்து 2 நாளாக செல்லிங் வந்திருக்கு. இது இன்னும் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். செல்லிங் ஆனால் உங்களுக்கு இந்த சப்போர்ட்டை நோக்கி ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியும் பெரிய ஹோப் எதுவும் இல்லை. ஸோ மற்றபடி மீதி செக்டர்ஸில் மிட் கேப் பார்த்தோம்னா நிஃப்டி மிட் கேப் பாருங்கள், இதுவும் அதே தான், சேம் லைக் நிஃப்டி பேங்க் தான். அதுவும் வந்து ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணி உங்களுக்கு அதுலேருந்து பிரேக் அவுட் கொடுத்து போனது 2 நாளாக நீங்கள் அங்கேருந்து திரும்பி ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் இருக்குது, வீக்கட் மோடில் தான் இருக்குது. ஸோ இதுவும் நாளைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் நிஃப்டி மிட் கேப்பில் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறவங்க கவனமாகவே இருங்க. நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 1.98% கிட்ட ஃபால் ஆச்சு. இது பாருங்கள், அந்த கரெக்டாக நம்மளோட அந்த டவுன் ட்ரெண்ட் இதுதான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. அதே இதில் தான் வந்து கரெக்டாக இங்கே போய் ரெசிஸ்டன்ஸை நேற்று ஹிட் ஆச்சு. இன்றைக்கி அங்கேருந்து ஒரு செல்லிங் வந்துருக்கு. இது இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகிட்டு இந்த சப்போர்ட் இந்த டவுன் ட்ரெண்டோட சேனலில் இந்த சப்போர்ட்டை நோக்கி ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ நிஃப்டி ஸ்மால் கேப்பில் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. மற்றபடி இன்னைக்கு எஃப்எம்சிஜி, எனர்ஜி, மெட்டல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கான செக்டர். எனர்ஜி ஒரு 3% கிட்ட ஃபால் ஆச்சு. எஃப்எம்சிஜி ஒரு 1.67%, மெட்டல் ஒரு 1.73%, பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஒரு 1.6%. இதெல்லாம் வந்து அதிக அளவில் ஃபால் ஆனது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0.3, 0.29, அதாவது மீடியா, ப்ரைவேட் பேங்க்ஸ், ரியாலிட்டி இதெல்லாம் வந்து ஒரு 0.3% ரேஞ்சில் ஃபால் ஆகிருக்கு. பாசிட்டிவான செக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒன்றும் பெரிய பாசிட்டிவ் எதுலேயும் இல்லை. அதாவது ஐடியில் மட்டும் ஒரு 0.68% பாசிட்டிவ். மற்றபடி ஃபார்மாலையும் ஆட்டோலையும் ரொம்ப நெக்லிஜிபிளாக 0.1% கிட்ட வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஹோப் கொடுக்குற மாதிரியான இது இல்லை. இந்தியா விக்ஸ் வந்து 14.35 இருக்குங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். பெரிய வாலட்டிலிட்டி இருக்காது. ஸோ சைட்வேஸாக மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கோ இல்லை ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. மற்றபடி நம்ம நேற்று கொடுத்துருந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ எப்படி இன்னைக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆர்விஎன்எல் வந்து 503க்கு மேலே வந்து 510 வரைக்கும் போகும். 438க்கு மேலே 510 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து 510 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து செல்லிங் வந்திருக்கு.
ஸோ இது வந்து நம்ம வந்து பெரிய இதுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் நம்ம டார்கெட் கிட்ட இப்போ ஹிட் ஆகிட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இர்கான் இன்டர்நேஷ்னலில் நோ என்ட்ரி, அதே மாதிரி நாராயண ஹிருதாலயாவில் நோ என்ட்ரி, ஐடிசியில் நோ என்ட்ரி, மேரிகோவில் நோ என்ட்ரி, இதில் வந்து ப்ளூ ஸ்டார்லேயும் நோ என்ட்ரி, ஜென்சார் டெக்னாலஜிஸ்லையும் நோ என்ட்ரி. ஸோ நம்ம நேற்று கொடுத்த 10 ஸ்டாக்கில் 6 ஸ்டாக்கில் என்ட்ரியே கிடைக்காத, நம்ம சொன்ன லெவல்ஸே வரலை. இது வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக்கு. அதில் எதுனா பஜாஜ் ஃபைனான்ஸ் 8,000க்கு மேலே நல்லா போகும் சொல்லியிருந்தோம். பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு பாருங்கள், 8,000க்கு மேலே இன்னைக்கு ஒரு நல்ல மூவ் அப் ட்ரெண்ட் நல்ல மூவ் ஆயிருக்கு. 8,439 வரைக்குமே போயிருக்கு. நம்ம 8,200 தான் சொல்லியிருந்தோம், 8,439 வரைக்குமே போயிருக்கு. அடுத்தது எஸ்பிஐ கார்ட்ஸ். எஸ்பிஐ கார்ட்ஸ் இது பாருங்க, நம்ம வந்து 825க்கு மேலே 893 போகும்னு சொன்னோம். இது வந்து 846.50 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் வந்துருக்கு. ஸோ இது அப்படியே நம்ம இது வந்து கண்டினியூ பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம். இந்த பொசிஷனை ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. தென் ஜென்சார் டெக்னாலஜிஸ், இதில் வந்து நமக்கு என்ட்ரியே கிடைக்கல. நம்ம சொல்லியிருந்த லெவல் வந்து 968, நமக்கு வந்து 968ங்கிற லெவலே வரல, அதனால இதில் என்ட்ரியே கிடைக்கல. அடுத்தது அவ்வளோதான், 1 2 3 ஸ்டாக்ஸ் தான் நமக்கு வந்து என்ட்ரியே கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த 3 ஸ்டாக்குமே ஹோல்ட் பண்ணலாம். நாளைக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, அந்த 3 ஸ்டாக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ப்ளஸ் இதோட நாளைக்கு 4th February நம்ம என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் வந்து நான் சொல்கிற எல்லா ஸ்டாக்ஸும் எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடுக்கு தான் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, இது எதுவுமே வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது, பை ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது, செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. இது வந்து என்னோட வியூஸ் மட்டுமே. நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடில் என்ட்ரி ஆகிறது, ட்ரேட் எடுக்கிறதோ பண்ணுங்க. டிவிஎஸ் மோட்டார்ஸ், டிவிஎஸ் மோட்டார்ஸ் பாருங்கள், கண்டினியூஸாக ஒரு 2 டேஸாக ஒரு ஸ்பைக் ஆனது, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் சைட்வேஸ் பண்ணுது, அகெயின் ஒரு 2 டேஸாக ஸ்பைக் ஆகிருக்கு. இது வந்து நாளைக்கு 2654க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 2765 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லோதா, அதாவது மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், இது வந்து ரியாலிட்டி செக்டர் ஸ்டாக்கு. ரியாலிட்டி இன்னைக்கு வந்து ஃபால் ஆயிருந்தாலும் இந்த செக்டார் இந்த ஸ்டாக் பாருங்கள், இன்னைக்கு ஒரு 1.35% ஏறி தான் முடிஞ்சிருக்கு. இது வந்து 1306க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 1400 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் சாரேகமா பாருங்கள், இன்னைக்கு நல்லா வந்து ஒரு ஸ்பைக் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் ஒரு 550க்கு மேலே இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கு. இந்த 550க்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு 2 hours சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் என்ட்ரி ஆகணும். ஆனால் 600 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜோதி லேப்ஸ் லிமிடெட் பாருங்கள், இது வந்து 425க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா உங்களுக்கு 473 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசிபிஎல் கெமிக்கல்ஸ் லிமிடெட், இது பார்த்தீங்கன்னா 407க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா 440 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே என்னோட வியூஸ் தான், இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். வாட்ஸ்அப்பில், டெலகிராமில் ஃப்ரீ சேனல்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் ட்ரெண்ட்ஸ் எல்லாம், மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது, ப்ளஸ் நியூஸ் பேஸ்டாக என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நான் அதில் உங்களுக்கு காலையில் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.